தமிழ்நாட்டில் காவல்துறையினரால் அப்பாவி மக்கள் பலவிதத்திலும் பலவித துன்பங்களுக்கும் பலவித அச்சுறுத்தலுக்கும் ஆளாகப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இது கண்ணகி சிலையை மட்டும் இங்கே வைத்து நாங்கள் இது கண்ணகியினுடைய ஆட்சியை தருகிறோம், நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி தருகிறோம் என்று சொன்னால் மட்டும் போதாது. ஆனால் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி இருக்கிறதா என்றால் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. சாத்தான்குளத்திலே நடந்த அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த படுகொலையை இன்றும் நீதி கிடைக்காத ஒரு தருணத்தில் அதே வேளையில் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் பகுதியில் அந்த அஜித்குமார் வாலிபருடைய அந்த மரணம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதற்கு படுகொலைக்கு காரணமான அனைத்து காவலர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதுடன் இது சம்பந்தமாக யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அந்த உயர் அதிகாரிகள் அனைவரின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த துறைக்கு காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையினருடைய அந்த அட்டகாசத்தையும் அந்த அடாவடித்தனத்தையும் மேலும் இந்த மக்கள் மீது ஏவல்படுவதை தடுத்து நிறுத்தும் விதமாக அவருடைய காவல்துறை மீது அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது